ஜெர்மனி நியோரா நிறுவனத்தினர் தமது டென்மார்க் வாடிக்கையாளர்களை சந்திக்க வருகின்றார்கள். சாரிகள் 70% வரை விலை கழிவு, லெகங்கா 50% வரை, சுடிதார் 30% வரை விலை கழிவு. பிப்ரவரி 6ஆம் தேதி டென்மார்க் ஸ்டூவரில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 7ஆம் தேதி ஹேர்னிங்கில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 8ஆம் தேதி ஹாசன்ஸில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 9ஆம் தேதி அபென்ட்ராவில் காலை 10:30 முதல் மாலை 4:30 வரை. நியோரா மாபெரும் மலிவு விற்பனை. தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். உறவுகளே வணக்கம். ஐரோப்பிய ஒன்றியம் ஜெர்மனி நாட்டின் மீது விசாரணை நடத்தவுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமானது ஜெர்மன் நாட்டுக்கு எதிராக ஃபெட்ராக் ஃபிளர்சன் என்று சொல்லப்படுகின்ற ஐரோப்பிய ஒன்றியத்தை உடைய சட்டங்களை மீறியதற்காக விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடொன்றில் வேலை செய்து வருகின்ற 3வது நாட்டைச் சேர்ந்த ஒரு நபர் அந்த நாட்டில் வேலை ஒப்பந்தத்தையும் அந்த நாட்டுக்குரிய விசாவையும் கொண்டிருக்கும் பொழுது அவர் வேலை நிமித்தம் ஜெர்மன் நாட்டுக்கு வரும் பொழுது அவர் வேலை செய்து வருகின்ற நிறுவனமானது ஜெர்மன் நாட்டுக்கு தொழிலாளர்களை வேலைக்காக அனுப்பும் பொழுது 90 நாட்களுக்கு இவர்கள் விசா இல்லாமல் ஜெர்மன் நாட்டில் வேலை செய்ய முடியும். அதாவது மொத்தம் 180 நாட்களுக்குள் 90 நாட்களில் வேலை செய்ய முடியும் என்றும் இந்த விசா நடைமுறையானது ஃபண்டர் எல்ஸ் வீசும் என்று சொல்லி அழைக்கப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு ஏற்கனவே விசா இல்லாமல் 3வது நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் வேலை செய்து வரும் பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற நடைமுறையை ஜெர்மன் அரசாங்கமானது தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வகையாக இந்த நாடுகளிலிருந்து வருகின்ற 3வது நாட்டைச் சேர்ந்த நபர்களிடமிருந்து ஜெர்மன் நாடானது ஜெர்மன் நாட்டுக்கு வருவதற்கு விசாவை கேட்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் முறையீடு செய்த காரணத்தினால் தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு எதிராக ஃபெட்ராக் ஃபிளர்சன் சொல்லப்படுகின்ற அம்சத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் தொழிற்சங்கம் பொது போக்குவரத்து தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்புக்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. ஜெர்மனியின் முக்கிய தொழிற்சங்கமான வேடி என்ற தொழிற்சங்கமானது தமது தொழிற்சங்க உறுப்பினர்களை பணி புறக்கணிப்பு ஒன்றில் நின்று ஈடுபடுமாறு வேண்டுதல் விடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற அமைப்புகளை இவ்வாறு இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக உள்ளூர் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பஸ் மற்றும் டிராம் மற்றும் மற்ற போக்குவரத்து சாதனங்களிலும் இவ்வகையான பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க தொடர்ந்து சேவைகள் ஜெர்மனியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் பாலர் வகுப்பில் கல்வி பயில்கின்ற மாணவர்களின் மொழி அறிவு தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆரம்ப பாடசாலையில் கல்வி அறிக்கின்ற மாணவர்கள் பலர் மீண்டும் தமது ஆரம்ப பாடசாலையில் தமது கல்வியை மீளவும் கற்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக 1ஆம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்கள் மொழி அறிவு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தொடர்ந்து 1வது வகுப்பையை அவர்கள் கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் நாடுகளாவிய ரீதியில் இவ்வாறு கடந்த ஆண்டு 41,000 மாணவர்கள் மீண்டும் 1வது வகுப்பை அவர்கள் கற்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் நோட்ரைம்-வெஸ்ட்பால் மாநிலத்தில் 2025ஆம் ஆண்டு 22,894 மாணவர்கள் மீண்டும் 1ஆம் வகுப்பில் இருந்து கல்வியை கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியின் ஒரு நகரமான டோட்மண்ட் நோட்டில், அதாவது டோட்மண்ட் வடக்கு பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 97% மாணவர்களுக்கு இந்த துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தனது செய்தியில்
தெரிவித்திருக்கின்றது. நோட்ரே வெஸ்ட்பாலன் மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது பயர்ன் மற்றும் பாடன் வூர்ட்டம்பர்க், பிரெமன் போன்ற மாநிலங்களில் இவ்வாறு முதலாம் வகுப்பு கல்வியை தொடர்ந்து மீண்டும் இருந்து கல்வி கற்க வேண்டிய மாணவர்களின் தொகை குறைவாக உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் நாடுகளாவிய ரீதியில் ஒப்பிடும் பொழுது 1.2% இது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நோட்ரே வெஸ்ட்பாலன் மாநிலத்தில் இந்த தொகையானது 6.5% உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உதவி தொடர்பாக வெளிநாட்டவர்கள் அதிகமான நிதியை பெற்று வருவதாக தற்பொழுது கருத்து வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் பல்லாயிரக்கான கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேலை செய்து வருகின்றார்கள். இவ்வாறு கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் வேலை செய்து வரும்பொழுது அவர்களது பிள்ளைகள் அவரது சொந்த நாட்டு வாழும் பொழுது கூட ஜெர்மன் அரசாங்கமானது கிண்டர்கெல்டன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான உதவித்தொகையை வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் பிரஜை ஒருவர் கூட வெளிநாட்டில் வேலை செய்து வரும்பொழுது அவர்களது பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழும் பொழுது இவ்வையான கிண்டர்கெல்டன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற நிதித்தொகையை வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த வகையில் மொத்தமாக 2,55,000 பேர் அரசாங்கத்தினுடைய இந்த கிண்டர்கெல்டன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான வழங்கப்படுகின்ற நிதியை பெற்று வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் உதாரணமாக போலாந்து மற்றும் ருமேனியா போன்ற நாடுகளில் இவ்வகையான குழந்தைகள் வாழும் பொழுது அந்த நாட்டிலேயே வாழ்க்கை செலவு ஜெர்மன் நாட்டுடன் ஒப்பிடும் பொழுது அரைவாசியாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற கிண்டர்கெல்டன் சொல்லப்படுகின்ற பணத்தை 50% குறைக்க வேண்டும் என்று ஜெர்மனியின் CDU கட்சியுடைய பொதுச் செயலரான கார்ஸ்டன் லிண்டமான் அவர்கள் ஜெர்மன் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வகையாக கிண்டர்கெல்டன் வழங்குவதன் மூலம் பல மில்லியன் யூரோக்கள் ஜெர்மன் அரசாங்கத்திடமிருந்து போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கார்ஸ்டன் லிண்டமான் அவருடைய வேண்டுதலுக்கு ஆதரவாக பயர்ன் மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற CSU கட்சியுடைய ஆதரவாளர்களும் இந்த வேண்டுதலுக்கு தமது ஆதரவை வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு கிண்டர்கெல்டன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக வழங்கப்படுகின்ற பணத்தை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களுக்கும் ஜெர்மனியின் சமூக உதவி திணைக்களத்திற்கும் இடையேயான தொடர்புகளை விரிவாக்க வேண்டும் என்றும் வேண்டுதல் விடுத்திருக்கின்றார். அதாவது அண்மை காலங்களாக இவ்வகையாக கிழக்கு ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் பல வகையான மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் இவ்வகையான மோசடிகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக இவ்வகையான ஒரு தொடர் முறை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று CDU கட்சியுடைய பொதுச் செயலரான கார்ஸ்டன் லிண்டமான் அவர்கள் தனது வேண்டுதலை தெரிவித்திருக்கின்றார். டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எப்பொழுதும் போர் மூழலாம் என்ற நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஈரானிய அரசாங்கமானது அமெரிக்காவுடன் மறைமுகமான முறையில் பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானானது தான் போருக்கு தயாராக இல்லை என்றும் தமது நோக்கம் போர் அல்லவில்லை என்றும் சமத்துவமான அடிப்படையில் இந்த வகையான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தான் தயாராக உள்ளதாக ஈரான் நாட்டுடைய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் ஈரானில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சொல்டானி என்று சொல்லப்படுகின்ற 26 வயதுடைய இளைஞர் ஒருவருக்கு ஈரானிய நீதி அமைப்பானது மரண தண்டனை ஒன்றை வழங்கியிருந்தது. இந்த மரண தண்டனையானது கடந்த வாரம் இவருக்கு நிறைவேற்றப்படும் என்று இவரது குடும்ப உறவினருக்கு அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக இவரது சட்டத்திரணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவானது அமெரிக்காவானது இந்த விடயத்தில் மூக்கு உடைபட்டு வெளியேறக்கூடாது என்றும் ஈரானுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டக்கூடாது என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா. வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். இல்ல சரி, ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00.
ஜெர்மனி நியோரா நிறுவனத்தினர் தமது டென்மார்க் வாடிக்கையாளர்களை சந்திக்க வருகின்றார்கள். சாரிகள் 70% வரை விலை கழிவு, லெகங்கா 50% வரை, சுடிதார் 30% வரை விலை கழிவு. பிப்ரவரி 6ஆம் தேதி டென்மார்க் ஸ்டூவரில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 7ஆம் தேதி ஹேர்னிங்கில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 8ஆம் தேதி ஹாசன்ஸில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை, 9ஆம் தேதி அபென்ட்ராவில் காலை 10:30 முதல் மாலை 4:30 வரை. நியோரா மாபெரும் மலிவு விற்பனை.